ஸோ ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட அனலிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் N7 ட்ரேடிங். ஸோ நம்ம வந்து டிஸ்க்ளைமர் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் இதுக்குள்ள முன்னாடி உள்ள வீடியோஸில் அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் பிளைண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நினச்சிக்கிட்டு உங்களோட ஓன் ஏண்டு மணியை ஷேர் மார்க்கெட் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் அனாலிசிஸை யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டால்கோ இருக்கு. ஸோ ஹிண்டால்கோ இருக்கு, பாரத் ஏர்டெல் இருக்கு, என்டிபிசி இருக்கு. ஸோ என்டிபிசி நம்மளோட ஸ்டாப் லாஸை டச் பண்ணுற மாதிரி போயிட்டு அகைன் இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. பார்ப்போம் என்னன்றதை. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நேற்று பார்த்துருந்தோம், டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருந்தது. பாரத் ஏர்டெல் நம்மளோட எக்ஸல் ஷீட்ல இருந்துச்சு, டார்கெட் வச்சிருக்கோம். பார்ப்போம் இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கா என்ன மாதிரின்றத. ஸோ எம்என்டம் இருக்கு, விப்ரோ இருக்கு, ஓஎன்ஜிசி டாப் லூசிங்ல இருந்துச்சு நேற்று, இன்னைக்கு ஓஎன்ஜிசி டாப் கெய்னிங்ல இருக்கு. ஸோ நம்ம டெய்லியும் இந்த மாதிரி டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்றதுனாலயே நமக்கு ஒரு சில நல்ல ஸ்டாக்ஸ்லாம் டாப் லூசிங்ல இருக்கா கெய்னிங்ல இருக்கான்றது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் பண்றவங்க அவங்க வந்து தாராளமா ஒரு கைடன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஷேர் பண்ணுறதுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹிண்டால்கோ நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஹிண்டால்கோ பார்ப்போம். ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகியிருந்தோம். இப்போ அகைன் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல்ல இருந்து ஒரு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல என்ட்ரி ஆகியிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு என்ட்ரி லெவல் தான். ஸோ நம்ம வந்து என்ட்ரி எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து 647. ஸோ இது வந்து நம்மளோட என்ட்ரி லெவலாக வச்சுப்போம். ஸோ என்ட்ரி லெவல் வந்து 676. ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 713 நம்மளோட டார்கெட். ஸோ அதாவது ப்ரீவியஸ் ஹை வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வால்யூமும் ஓரளவு டீசெண்டான வால்யூம் வச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ரிவர்ஸ் ஆக அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஹிண்டால்கோ நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஹிண்டால்கோ இன்னைக்கு டேட் ஸோ 12 647 676. ஸோ 647 ரிஸ்க்கு, 676 என்ட்ரி. ஸோ 711. ஸோ 711 வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ நம்மளோட என்ட்ரி 676. ஸோ நம்ம வந்து நாளைக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு, கீழே போச்சுன்னா நமக்கு ஹோல்டிங்கில் இருக்கும். ப்ராஃபிட்டாக இல்லைன்றது நாளைக்கு ப்ரைஸ் மூவ் ஆக போகிற டேரக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸலில் ஆட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நம்மளோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாரத் ஏர்டெல் நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாரத் ஏர்டெல் வந்து நமக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருந்ததுனால பேட்டர்ன் நல்லா இருந்ததுனால நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா நேற்று நமக்கு வந்து சின்னதாக நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கொடுத்துருந்தது, ஒரு செல்லிங் வந்திருந்தாலும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட். 2 கேண்டில்ல நமக்கு வந்து ப்ராஃபிட். ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட். ஸோ 6625 வச்சிருக்கிறவங்க பார்ஷியலா ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ராஃபிட்டு இது அப்டேட் பண்ண மறந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட்டு வச்சிருக்கிறவங்க பார்ஷியலா எக்ஸிட் ஆகியிருக்கணும் இந்நேரம்.
ஸோ பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருங்க. ஸோ பார்ஷியலாக புக் பண்ணதுனால நான் இப்போ ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். பட் ஸோ நம்ம வந்து மாற்றிடலாம் ஸ்டேட்டஸ். எக்ஸிட் ஆகிட்டோம், நம்மளோட ப்ராஃபிட் வந்துருச்சு, எக்ஸிட் ஆகியாச்சு. வச்சிருக்கிறவங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. வச்சிருக்கிறவங்க ரிஸ்க் லெவலை வந்து இந்த ஒரு ஹைக் மூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1609. நம்ம ரிஸ்க் லெவலை மட்டும் அப்டேட் பண்ணிடுவோம். 1609. ஸோ நமக்கு இப்போ அடுத்த ரிஸ்க் லெவலில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் ஆவீங்க. ஸோ வச்சிருக்கிறவங்க மொமெண்டம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் NTPC இருக்கு, அதுவுமே நம்ம வந்து ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ரிஸ்க் லெவலில் டச் பண்ணுற மாதிரி போயிட்டு அகைன் இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ பியர்சிங் லைன் கேண்டில் ஸ்டிக் டைப் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நம்மளோட டார்கெட் லெவலில் ஹிட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ வேற இன்னைக்கு என்ன டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்கு, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் வச்சிருக்கிறவங்க. ஸோ இன்னைக்கு டாப் லூசிங் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நெஸ்லே இந்தியா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதுவும் ரொம்பலாம் பெரிய நெகட்டிவ் இல்லை, 0.11% தான். ஸோ நம்ம அதையுமே பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு டாப் லூசிங் பயப்படுற அளவுக்கு பெரிய நெகட்டிவே கிடையாது, இதெல்லாம் வெறும் 0.1% தான். ஸோ இப்போதைக்கு சைட் வைஸில் இருக்குது, வச்சுருக்கோம், ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு சஜஸ்டபிள் கிடையாது, ஷார்ட் டேர்ம் என்ட்ரிஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு மூவ் கொடுத்துருக்கு, நியூ ஹை வச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு டாப் லூசிங் ஸ்டாக்ல எதுவுமே இல்லை அவ்வளோவா. இன்னைக்கு எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல கண்டென்ட்ல எதுவும் போடணும் அப்படின்னா அந்த டாபிக் இல்லைன்னா ஸ்டாக் நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டாக்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என்னோட பாயிண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். இல்ல நீங்க வச்சிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து எப்போ செல் பண்ணணும் அப்படின்றது தெரில அப்படின்னா, எது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதை வைக்கணும்னு தெரில அப்படின்னா அந்த ஸ்டாக் நேமையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து நான் அதுக்கு அனலிசிஸ் பண்ணி சொல்றேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பை.